ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணி மம்மி மைண்ட் செட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நிறைய அழுவோம், கஷ்டப்படுவோம். எனக்கு ஏன் கஷ்டத்து மேலே கஷ்டமாக நடக்குது, என்னால் தாங்கவே முடியலையே, நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஹாப்பியாக இருக்காங்களே, எனக்கு இது மாதிரி எதுவுமே நடக்க மாட்டுதுன்னு சொல்லி அழுதுட்டு நம்மளோட குரலை ஏன் பிரபஞ்சம் கேட்க மாட்டுது, நம்மளோட வாய்ஸை ஏன் கடவுள் கேட்க மாட்டுறாரு, நம்மளுக்கு ஏன் கருணை காமிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிப்போம். யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதே திங்கிங்கில் இருப்போம். சடனாக பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நம்மளோட திங்கிங் பேட்டர்னு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது, யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கிங். ஓகேயா, பாசிட்டிவ் திங்கிங். இது ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மனுஷன் நினைக்கிறத பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையே மாறும். நம்ம நெகட்டிவாக எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக நடக்கும். நம்ம சேர்கிற ஆளுங்க நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நம்மளை கொண்டு கஷ்டத்தில் தள்ளி விடுவாங்க. இல்லை நம்மளுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போன வழியில் நம்மளும் போகணுன்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஒரு கைடன்ஸும் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவாக கிடைக்கிறப்ப, நம்மளோட திங்கிங்கும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கிறப்ப நிறைய கெட்ட விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு எப்படின்னா, ஆரம்பத்தில் எப்படி தோணும் அப்படின்னா, எனக்கு வேலை போன டைமில், ப்ரமோஷன் கிடைக்காத டைம்லலாம், ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் நம்மளை கடவுள் இவ்வளோ சொதிக்கிறாரு, யூனிவர்ஸ் எதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச அந்த ஒன்று எனக்கு கிடைக்கல. ஆனால் வாழ்க்கையில் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். லிட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேபி ஸ்டெப் வச்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கேங்கிற விஷயத்த உணராமல் நான் அடுத்தவங்களை பார்த்து அவங்களாம் அப்படி ஆகிட்டாங்க, இவங்கெல்லாம் அப்படி ஆகிட்டாங்க, நான் என்னோடய வேலையை ரிசைன் பண்ணாமல் கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னும் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வந்து என் ஃபுல்லாக நெகட்டிவாக க்ரியேட் பண்ணிட்டேன். என்னடா நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேது, வேஸ்ட்டு. ஆனால் வேலை செய்கிற காசுக்கு சம்பளம் கிடைக்குது. நான் ஸ்மால் சின்னதாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறேன். ஒரு சில பொருட்கள் வாங்குகிறேன், வீட்டில் ஒரு சில இடங்கள் வாங்குகிறேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நான் அதை உணராமல் நான் திரும்ப அதே யோசிச்சுட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணணும், நம்மளோட சேஞ்சிங் அப்படின்னா டக்குன்னு பாசிட்டிவாக மாறும். நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி தோணும். நம்ம கூட இருக்கிற ஆளுங்க எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக கைடன்ஸ் பண்ணி நம்மளை மேலே தூக்கி விடுற மாதிரி தோணும். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைப்போம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன போவோம், அடுத்து நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேஞ்சஸ் நம்ம மைண்டில் நடக்கும். இந்த சேஞ்சிங் உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேஞ்ச் மட்டும் இல்லை, நான் சொல்ல போகிற சேஞ்சஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது சிம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்க்ரோனைஸ். அதாவது நம்மளோட இப்போ நம்ம நினைப்போம், என்ன நினைப்போம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் எனக்கு இவங்கள சப்போஸ் சடன்னு சொல்லுவோம், இவங்கக்கிட்ட பேசினா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, சரி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை எடுப்போம். டக்குன்னு அவங்க கால் பண்ணுவாங்க. நம்மளோட நினப்பு நம்மளை பற்றி அவங்களே நினச்சிருப்பாங்க. இது சிங்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ யாரையாவது நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா நல்லாயிருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் வெல்கம். இப்போ நம்ம யாராவது போய் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஒரு சில விஷயம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஒரு சில விஷயம் நம்ம யாரை வீட்டுக்காவது போனால் நல்லாயிருக்கும்னு தோணும். சடனாக பார்த்தா அந்த பர்சன் நம்மளுக்கு நிற்பாங்க. அப்புறம் வேலையில் பார்த்திங்கன்னா,
இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம ஏதாவது பிஸியாக இருந்திருப்போம், ஏதாவது ரீசன் சொல்லியிருப்போம். இன்றைக்கி என்னால் அட்டன் பண்ண முடியல, ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்போம். மீட்டிங்ஸு, ஜாப்ஸு, அந்த மாதிரி ஏதாவது பார்ட்டிஸு, அந்த மாதிரி ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஏதாவது மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஆஃபீஸில். என்ன ஆகும்னா நம்மளுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடும். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அங்கே என்ன நடந்திருக்கோன்னா அங்கேயும் நடந்திருக்காது. ஏன்னா வந்து அங்கே ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸு வேலையில், இல்லை அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியாதப்போ ஏதாவது இஷ்யூ ஆகி அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியாமல் இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங்கை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து சின்க்ரோனைஸில் வந்து நடக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா, இதை யாரும் நம்ப மாட்டீங்க, எனர்ஜெட்டிக் ஆரா. அதாவது நம்ம எப்போவுமே சுறுசுறுப்பாக தான் வேலை பார்ப்போம். பட் இருந்தாலுமே இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த அந்த எனர்ஜி லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும்னு நான் அதை ஃபீல் பண்ணேன். எப்படின்னா, நான் முன்னாடி வேலை பார்ப்பேன். ஆனால் வந்து எதுக்கு வேலை பார்ப்பேன் அப்படின்னா, என்னடா நம்ம இந்த வந்து வேலையை பார்க்குறோம், சம்பளம் வாங்குகிறோம், ஓகே நம்ம குடும்பத்துக்கு யூஸ் ஆகுது, அதுக்காக நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த வேலை இல்லைன்னா நம்ம அதை கூட பண்ண முடியாதே, சேலரி கிடைக்காதே, வாழ்க்கையில் ஜெயிக்கணுமே, அடுத்த ஸ்டெப்பு போகணுமே, அந்த பற்றி ஒரு வெறியெல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு வேலை பார்க்குறோம், ஏதோ நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம், வேலை பார்க்குறோம், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் அப்படின்னு இருப்போம். பட் சடனாக பார்த்திங்கன்னா உங்களோட அந்த வேலை பார்க்குற அந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா வேலையில் மட்டும் இல்லை, உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா பயங்கர வேறு லெவலில் இருக்கும். நான் சில சமயம் சாப்பிட்டுட்டே போக மாட்டேன் வேலைக்கு. ஏன்னா டைம் ஆகிடும். சிலப்போ நான் இது லேசியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து சிலப்போ சாப்பிடாமல் போயிடுவேன். பட் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஒரு டயர்டே இருக்காது. நான் முன்னாடியெல்லாம் வந்து வேலைக்கு வந்து சாப்பிடாமல் போயிருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எனக்கு வந்து டயர்டாகிடும். அதோட என்ன பண்ணுவேன்னா மைலை குடிப்பேன், காஃபி குடிப்பேன் போயிட்டு, அந்த மாதிரி ஏதாவது பிரேக்கில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவேன். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஒரு அன்டில் 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த எனர்ஜெட்டிக்கு வேலை செய்யணும், நம்ம வேலை செய்யணும், நம்ம பணத்துக்காக மட்டும் வேலை செய்யக்கூடாது, நம்ம வந்து நம்மளுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அதுக்காக வேலை செய்யணும், இவங்களை நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது, அதுக்காக வேலை செய்யணும், கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, அதுக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி லெவல்லாம் பயங்கரமாக ஸ்பீடாக இருக்குது. பக்கத்துக்கு வந்து உங்களோட கூட உள்ள கொலீக்ஸ்லாம் வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்லாராலையும் 2 நைட் ஷிஃப்ட் தான் பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் 4 நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியும். ஏன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு எனர்ஜி இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். நானாக வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு 4வது நைட்டு நீங்கள் போகிறப்போ உங்களோட கொலீக்ஸ் பார்த்து சொல்லுவாங்க, என்ன நீ 4 நைட்டு வர உன்னால் முடியுதா, அந்தளவுக்கு உனக்கு எனர்ஜி இருக்கா, ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு வைக்கிற அளவு கூட உங்களோட எனர்ஜி லெவல் தாறுமாறாக மாறும். அது வந்து நீங்கள் ஒரு டைம் ஃபீல் பண்ணுறப்ப தான் அந்த இது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு வந்து அது நிறைய இப்போ அந்த விஷயங்கள் வந்து இப்போ நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களோட கொலீக்ஸ் என்னது உன்னை டயர்டே ஆகாதா, இவ்வளோ சூப்பராக வேலை பார்க்குற, இவ்வளோ இத்தனை நாள் நைட்டு வர, இத்தனை நாள் டே வர, எம்சிலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, மெடிக்கல் லீவ், சிக் லீவ்லாம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களை கொலீக்ஸே வந்து வியப்படைஞ்சு பார்ப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு யூனிவர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 4 வந்து இன்க்ரீஸ் கான்ஃபிடென்ஸ். ஓகே, கான்ஃபிடென்ஸ் லெவல் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு காலத்தில் வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க, என்னால் இதெல்லாம் முடியுமா, என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா, இதை பண்ணக்கூடிய ஆளுங்கள்லாம் பயங்கரமான நாலேஜாக இருக்கணும், அவங்க அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, எல்லாரையும் நம்ம வந்து சொல்லுவோம் அவங்களால பண்ண முடியும், இவங்களால பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஆனால் என்னால் பண்ண முடியுங்கிற வார்த்தையை வந்து நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளால் எப்போயுமே முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் அசிஸ்டன்ட் நர்ஸாக இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஏன்னா வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அப்புறமே வந்து எனக்கு எதை பண்ணாலும் வந்து பயமாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஆரம்பத்தில் பிகினிங் ஸ்டேஜில், இப்போல்லாம் கிடையாது, வந்து இங்கே சிங்கப்பூர் வந்த புதுசில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலே இருக்காது. எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு வந்து ட்ரெயினிங் வந்து ப்ராப்பராக கொடுத்துருவாங்க 6 மாதம். நான் போய் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி இருக்கும், டவுட்டு வந்துக்கிட்டே இருக்கும், இது
கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு வரும். நிறைய வந்து இந்த மாதிரி நம்ம மேலே நம்மளுக்கு செல்ஃப் டவுட்டாக இருக்கும். இது சரியாக பண்ணுறோமா, இது நடக்குமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா, வாழ்க்கையில் கூட ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம்னா இது நம்மளுக்கு செட் ஆகுமா, ஐயோ நம்ம பணத்தை லாஸ் பண்ணிவிடுவோமா, இல்லை இது கரெக்டாகுமான்னு சொல்லிட்டு 1008 டவுட் வரும் நம்மளுக்கு. எதுவுமே நம்ம வந்து ஒழுங்காகவே செய்ய மாட்டோம், ஒரு ப்ராப்பராக இருப்போம். பட் ஒன்ஸ் வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரெஜிஸ்டர் நர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துருச்சு. என்னால் பண்ண முடியும், நான் கேப்பபிளான பர்சன், என்னால் எது வேணாலும் பண்ண முடியும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை வந்து ஒரு இடத்த வாங்குகிறோம், ஒரு லேண்டு வாங்குகிறோம், ஒரு ஷாப்பு வாங்குகிறேன் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், கண்டிப்பாக நம்மளால் முடியும், அச்சீவ் பண்ண முடியும், நம்மளால் வாங்கிடுவோம். ஈவன் வந்து நான் இந்த வருஷம் வந்து ஒரு 10 பவுன் வந்து டார்கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நகை வாங்கணும், உன்னால் வாங்க முடியுமா 10 பவுன், அவ்வளோ சம்பளம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பட் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு போனஸ் வரும், அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நைட் ஷிஃப்ட் பார்த்தோன்னா ஓடி காசு வரும். அதனால வந்து கண்டிப்பாக எனக்கு வாங்கிடலான்னு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நான் சேலஞ்ச் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 10 பவுன் அந்த மாதிரி கூட வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் எப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் கான்ஃபிடென்ட்டாக நம்ம பண்ணுவோம் தெரிஞ்சால் அதுக்கான ஹெல்ப்பு, அதுக்கான கைடன்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து யூனிவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா people come back to you. இது வந்து என்னென்னா நிறைய நம்மளுக்கு ஒரு சில பேரை பிடிக்கும். பட் வந்து அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைனால போயிருப்பாங்க, வரமாட்டாங்க, திரும்பி வரமாட்டாங்க. ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். நம்மக்கிட்ட கால் பண்ணி பேச மாட்டாங்க, நம்ம காண்டாக்டே இருக்காது, அவங்க நம்பரும் இருக்காது, நம்ம நம்பரும் இருக்காது, ப்ளாக் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ என்ன பார்த்திங்கன்னா சடனாக வந்து பேசுவாங்க, வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, எப்படி இருக்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹலோ பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து சடனாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம சுற்றி உள்ளவங்களே வந்து கொலீக்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் மன வருத்தமாக இருக்கும். நம்ம சுற்றி உள்ளவங்க வந்து நிறைய வருஷம் பேசியிருக்க மாட்டோம் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட. அதுக்கப்புறமே நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நம்ம பேசாமல் இருப்போம். சடனாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்தது. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். அதனால நான் பேசுகிறதில்ல, அவங்களும் பேசுகிறதில்ல என்கிட்ட. நான் வந்து பேசணும்னு நினைப்பேன். பட் வந்து அவங்க நம்மளை பார்க்காதப்ப நம்ம எப்படி பேச முடியும், நம்ம பேச பார்க்காம போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு திமிரெல்லாம் கிடையாது. பட் நான் பேச ட்ரை பண்ணி எனக்கு அதுக்கான சுச்சுவேஷன் அமையலை. நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக பார்த்திங்கன்னா வந்து அவங்களாம் வந்து பேசுகிறாங்க, சிஸ்டர் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியம் அவங்கள பார்த்துட்டு, வாவ் என்னடா அது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கூட வந்து சண்டை போட்டுட்டு பேசாதவங்க யாராவது வந்து பேசியிருக்காங்க, இல்லை வந்து ரொம்ப நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டவங்க போயிட்டாங்க, திரும்ப வந்து பேசுவாங்க அப்படின்னு ஏதாவது நடந்திருந்துன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். 6 பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் க்ரோத். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்போம் காசுக்காக. நிறைய பேர்கிட்ட வந்து போய் கடனாக கேட்டிருப்போம், நம்மளுக்கு காசு கிடச்சிருக்காது, கொடுத்துருக்க மாட்டாங்க. காசு வயசு வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு இதே வந்திருக்காது. எப்போ பார்த்தாலும் கஷ்டம் 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 தான் நினச்சிட்டே இருந்திருப்போம். சடனாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு வேலை மாறுறப்ப நல்ல சேலரியில் வந்து போகும். நிறைய சேலரி வித்தியாசமே நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு வந்து அந்த அடுத்த வேலை மாறுறப்ப சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போனப்போ திரும்ப ரீஜாயின் பண்ணுறப்போ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கர சேலரி டிஃப்ரென்ஸ். அடுத்த வேலை நியூ ஜாப் வந்து ஜாயின் பண்ணுறப்போ வந்து நான் எதிர்பார்த்தது ரொம்ப கம்மி. அதை விட ஒரு 5,000 ரூபாய் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு போனேன். பட் அதை விட எனக்கு 30,000-40,000 வித்தியாசத்தில் வந்து சம்பளம் வந்து நெக்ஸ்ட் ஜாபு கிடச்சிது. என்னால் நம்பவே முடியல. செகண்ட் ஜாப் போகிறப்போ வந்து அவ்வளோ வித்தியாசத்தில் கிடச்சிது. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா, எனக்கு யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொன்னேன். ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு
என்னோடய சேலரி வித்தியாசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக வந்து உங்களுக்கு இப்போ வந்து போனஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். அப்புறமே பார்த்திங்கன்னா சம்பளம் உயர்வு வரும். திடீர்னு வந்து உங்களுக்கு பணவரவு, யாராவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்களோட கடன் வாங்கியிருப்பாங்க, டக்குன்னு வந்து அந்த இது வந்து கொடுத்துருவாங்க கொண்டு வந்து. அது மாதிரி உங்கள் அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்து விஷயத்தில் வந்து ஏதாவது வந்து நல்லது நடக்கும். ஏதாவது விற்று டக்குன்னு வந்து உங்களுக்கு நிறைய காசு பயங்கர. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஹெரிடிட்டியாக பரம்பரையாக பார்த்திங்கன்னா ஏழை தான். அதாவது லேண்டு வந்து அவ்வளோ லேண்டு இருக்கும், ஆனால் வந்து விற்கவே மாட்டாங்க. அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணி பக்கத்துக்கு ஏழை குடும்பம் வீடு கூட ரொம்ப குடிசையாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற பணக்கார மாடி வீட்டை விட பயங்கரமாக லேண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அடுத்த யங் ஜெனரேஷன் வந்தாங்களா, இந்த என்னோட சேம் ஈக்குவல் ஜெனரேஷன் வந்தப்போ அந்த லேண்டை விற்றாங்க. ஒரே ஒரு லேண்டு தான் விற்றாங்க. 40 lakhs 50 lakhs விற்றாங்க. அவ்வளோ லேண்டில் ஒரு லேண்டை விற்றதுமே அவங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு. வீடு கட்டினாங்க, மாடி வீடு கட்டினாங்க, அப்புறம் கார் வாங்கினாங்க, அப்புறம் அதை வச்சு ஒரு ஷாப்பு வாங்கினாங்க. அதுலேருந்து இன்கம் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் ஃபினான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஊர் ஃபுல்லாக ஃபினான்ஸ் கொடுத்து அதுலேருந்துலாம் பயங்கர திடீர் பணக்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யோகம்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் க்ரோத்தில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 7 வந்து பார்த்திங்கன்னா குட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். குட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிசிக்கலி வந்து பயங்கர ஃபிட் ஆகும். ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர க்ளோவாக இருக்கும். நிறைய பேர் என்னே கேட்டிருக்காங்க, ஃபேஸ் என்ன இவ்வளோ சடனாக வந்து இவ்வளோ க்ளோவாக இருக்குது, என்ன பண்ணுற? நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், டக்குன்னு பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு நம்ம அழகாக தெரியும். ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கும், ஃபேரான மாதிரி இருக்கும், ஃபிட்டான மாதிரி இருக்கும், உடம்பு ஸ்லிம்மான மாதிரி இருக்கும். டயட்டே இருந்திருக்க மாட்டோம், சடனாக பார்த்திங்கன்னா அவங்க கண்ணுக்கு வந்து நம்ம அழகாக தெரியும். அந்த மாதிரிலாம் நம்மளோட ஃபிசிக்கல் க்ரோத்தில் வந்து காமிக்கும். மென்டல் க்ரோத்துன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட திங்கிங் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதாவது நம்ம வந்து முன்னாடியெல்லாம் கொச்சமச்சான அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மைண்ட் இருக்காது நம்மளுக்கு. ஆனால் வந்து இப்போது இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தா, இதை பண்ணால் இது நடக்கும், இதை பண்ணலைன்னா இது நடக்காது அப்படிங்கிற ஒரு ஷார்ப் மைண்ட் இருக்கும், வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஃபிசிக்கலும் பார்த்துருக்கேன், மென்டலியும் நான் பார்த்துருக்கேன். முன்னாடியெல்லாம் கச்சமச்சா ஒன்றை பண்ணுறதுக்கு 10 தடவை அது அப்படி பண்ணலாமா, இந்த வேலை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அதில் பண்ணலாமா, இதில் பண்ணலாமான்னு சொல்லி யோசித்து அதை பண்ணாமல் விட்டுருக்கேன் நிறைய விஷயம். பட் வந்து இப்போ என்னென்னா, இதை பண்ணுனா இதை நடக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அதை பண்ணுறதுக்கு. இது எல்லாமே வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி, நம்மளுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். நிறைய நேரம் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கும். ஒரு நேரம் வந்து டக்குன்னு சிரிப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு நேரம் வந்து அழுவும், டிப்ரெஸ் ஆகும், யாருமே இல்லை நம்ம தனி. இங்கே நிறைய நான் அழுதுருக்கேன் தனியாக நான் வேலை பார்க்குறேன், இங்கே கஷ்டப்படுறேன், எனக்கு அலோனா ஃபீல் ஆகுது, வீட்டுக்கு போகணும் போல் இருக்குது, அப்போலாம் தோணும். அதெல்லாம் மாறி ஒரு ஸ்டாண்டர்டாக வரும் மைண்ட் செட்டு. மைண்டு எப்போவுமே வந்து ஒரு ஈக்குவல் நிலைமையில் இருக்கும். கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் ஒரு ஈக்குவலாக போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. அந்த மாதிரி மைண்டோட கேப்பபிலிட்டி வந்து நம்மளுக்கு மாறும். 8 வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நிறைய நினச்சிருப்போம், எனக்கு இது பண்ணணும், அது பண்ணணும், இது நடக்காதா, அது நடக்காதா, ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்ல கார் வாங்கணும், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும், ஒரு நல்ல பேக் வாங்கணும், வெளியில் போகணும், அந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணணும், இந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம ட்ரீம் பண்ணியிருப்போம். நிறைய விஷயம் நிறைய நேரம் நடக்கவே நடக்காது. சடனாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்றா நடக்கும். எனக்கு என்னென்னா, ரொம்ப வருஷம் ஒரு 10-12 வருஷமாக லேண்டு வாங்கி வீடு கட்டணுன்னு ரொம்ப ஆசை. எனக்கு வந்து நாங்கள் வந்து காசு வச்சுருப்போம், எங்களால் இடம் வாங்க முடியாது. இடம் வரும், காசு இருக்காது எங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில பிஸ்னஸ் லாஸ் ஆகி பயங்கர லட்சக்கணக்கில் நிறைய லாஸ். அதை ஒரு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேனே. அந்த டைமில் எங்களால் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து இடமே வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசு வரும், இடம் கிடைக்காது, அந்த மாதிரிலாம் இருந்தது. சடனாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த டைமில் நாங்கள் இடம் வாங்குவோம்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு லேண்ட் அமைஞ்சிடுச்சு, நல்ல இடம், சூப்பர் இடம். காசும் வந்து எங்களுக்கு அந்த டைமில் இல்லவே இல்லை. பட் எப்படியோ யார் மூலியமோ
லோனு, ஹெல்ப்பிங்கு, அது மாதிரி என்னோடய சேலரி, போனஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அது சிலப்போ வந்து நம்மளுக்கு நடக்கும். இந்த ட்ரீம்ஸ் வந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், அது நடக்கா சடனாக நடந்துடும். அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வெளிநாடு வந்து சுற்றி பார்க்கணும், இல்லை வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ட்ரீம் ஜாபுக்கு போகணும், எனக்கு வந்து ஜாபு வந்து கிடைக்குமா, இந்த வேலைக்கு போனால் நான் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு சடனாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்மளோட வேண்டுதலை கேட்டு நிறைவேற்றி வைக்கிறாங்க. அதை நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க ஃப்ளோவில் வந்து நம்ம போயிட்டு இருக்கணும். 9 ரிப்பீட்டட் சேம் நம்பர். இது வந்து கண்டிப்பாக வந்து நான் ரியலைஸ் பண்ண ஒன்று. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரிப்பீட்டடாக ஒரே நம்பரே திரும்ப திரும்ப பார்ப்போம். காரில் போனாலும் காரில் பார்ப்போம், இது காரில் போகிறப்போ, பஸ்ஸில் போகிறப்போ, ஹவுஸ் நம்பரு, ஃபோன் நம்பர், அப்புறமே வந்து எங்கேயாவது எழுதி கடையில் ஒட்டியிருக்கோம் அந்த நம்பரு. இது சடனாக வந்து கால் வரும், அந்த நம்பர் டபுள் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வர நம்பரில் இருக்கும். அது மாதிரி வந்து எனக்கு ரிப்பீட்டடாக நான் எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் பார்க்குற நம்பர் வந்து 11, 111, 11 இது 3 நம்பரை பார்ப்பேன். அப்புறமே வந்து என்னோடய பர்த்டே 5ஆவது மாதம் 5ஆம் தேதி நான் பிறந்தேன். இதான் வந்து என்னோடய பர்த்டே. இயர் வந்து நான் சொல்ல மாட்டேன், மாதம் மட்டும் சொல்கிறேன். இந்த நம்பரை பார்த்திங்கன்னா சுற்றி இந்த நம்பரை ஒரு நாளைக்கு ஒரு வெளியில் போனேன்னா ஒரு 20-30 டைம் பார்த்துருவேன். ரிப்பீட்டடாக இந்த நம்பர் ஷோ பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு ஆரம்பத்தில் தெரியல, என்ன இது நம்மளுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 11 பார்த்துக்கிட்டே இருக்கோமே, 11 கண்ணில் வந்து 11, 111, 11 அந்த மாதிரிலாம் நிறைய நம்பர் காமிக்கும் நம்மளுக்கு. நம்ம என்ன திரும்ப இந்த நம்பரே பார்த்துட்ருக்கோன்னு நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு அது வந்து யூனிவர்ஸ் சைனாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த நம்பர்ஸை பார்க்க ஆரம்பிக்க எனக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்தது. அதுவும் இல்லாமல் நான் அந்த டைமில் வந்து ஓப்பனை போனோம், ப்ரேயர் வேறு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா கார்லலாம் போவோம், கார் நம்ம ரோடில் நிற்போம், கார் கிராஸ் ஆகும், அந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 1155 எழுதியிருக்கோம். லாஸ்ட் டைம் நான் இருந்த வீடு பார்த்திங்கன்னா, வீட்டு நம்பர் பார்த்திங்கன்னா, இப்போ வேறு வீட்டுக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் இருந்த வீட்டு நம்பர் வந்து 1155 அப்படின்னு எழுதியிருக்கோம் வீட்டில். அந்த மாதிரிலாம் வந்து 11th ஃப்ளோரு 55 நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச நம்பரு. நான் டெய்லி அந்த வீட்டு நம்பரை வந்து பார்த்துட்டு போவேன். என்னடா அது நம்ம அங்கே ரோட்டில் பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம், கடைசியில் வீட்டு நம்பரே அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போகிறப்ப வந்து நான் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கல, வீட்டோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தேன். பார்த்ததுமே வந்து டக்குன்னு வந்து எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா இந்த நம்பரை நான் ரிப்பீட்டடாக பார்க்குறேனே, வீட்டோட நம்பரும் அதுவாக இருந்தது. எனக்கு ஷாக்காக இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை. உடனே வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனது, இந்த வீடு ஓகே, நான் ஸ்டே பண்ணுறதுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 10 negative unwanted people go away from your life. Unwanted people go away from you. இது வந்து நம்மக்கிட்ட வந்து நெகட்டிவாக பேசுகிறவங்க, நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தவங்க, நம்மளை ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டில் கொண்டு போய் வேறு வழியில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுக்கு தேவையில்லாத ஆளுங்க, நம்ம டைமை வேஸ்ட் அடிச்சிட்ருக்கவங்க, நம்மக்கிட்ட நேரத்தை வேஸ்ட் அடிச்சிட்ருக்கவங்க, ஃபோனை போட்டு நிறைய நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டைம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸே நம்ம இதை ஒன்று பண்ண போகிறோன்னா, ஐயோ இதை பண்ண போறியா, இதை பண்ணுனா இப்படி ஆகிடும், உனக்கு பண்ணாத, இதை செய்யாத, அதை செய்யாத, ஐயோ இது வந்து அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு தெரியுமா, நீ பண்ணால் உனக்கு இப்படி ஆகிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் எதை சொன்னாலுமே வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவை நம்ம மைண்டுக்குள்ளே வைப்பாங்க. அவங்க இதை தான் அவங்க பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, நீ அதை பண்ண போய் நீயும் சஃபர் ஆக போறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு யார் சொன்னாலும் வந்து கேட்காதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் எது பண்ணால் நம்மளுக்கு நடக்கும்னு தோணும், அதை நம்ம பண்ணால் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கலாம்.
இப்போ வந்து இந்த நெகட்டிவ் பீப்புளாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம அதையும் யோசிச்சுட்டு நம்மளால் முடியாதோ கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நம்மளுக்கு லோ ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். சடனாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நெகட்டிவ் பீப்புளெலாம் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது, சடனாக காண போயிடுவாங்க. எங்கே போவாங்க? வேறு ஊருக்கு போயிடுவாங்க, வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, வீடு மாதிரி போயிடுவாங்க, இல்லை வேறு வேலைக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாத ஆட்கள் நம்மளுக்கு ஃபோனை போட்டு பேசுகிறவங்க சடனாக 1 வாரம் 2 வாரம் எங்கே தான் போவாங்கன்னு தெரியாது, ஃபோனே பேச மாட்டாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வேறு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு நல்ல ஒரு கைட் பண்ணுறவங்க, பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்குறவங்க, ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணுறவங்க, நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு தூக்கி விட போகிறவங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க, ஹெல்ப் கேட்டால் இம்மீடியட்டாக பண்ணுறவங்க, அந்த மாதிரி சர்க்கிள் வந்து ஒரு குட் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்களோட சர்க்கிளே மாறி நெகட்டிவ் பீப்புளெலாம் போய் பாசிட்டிவ் பீப்புள் வந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் 11th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிராக்கிள்ஸ். நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று, எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் வந்து மொய் வாங்குவாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து மொய் அந்த மாதிரி எங்கள் ஊர் பக்கத்து சைட்லாம் கிடா வெட்டு விருந்துன்னு வைப்பாங்க. அப்புறம் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மொய் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் விழுந்திருக்கும். ரிலேட்டிவ் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொய் வச்சு குடும்பத்தை முன்னேற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசதியாக சொந்தக்காரவங்க உள்ளவங்க அந்த மாதிரிலாம் மொய் வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாட்டரி. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, எனக்கு லாட்ரி விழாதான்னு சொல்லி நினச்சேன். எனக்கு வந்து ஒரு 2-3 டைம் விழுந்திருக்கு. $10 ஒரு 3 டைம் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் $40 விழுந்திருக்கு ஒரு டைமு. பெரிய அமௌண்ட் எதுவும் விழலை. பட் அதுவே எனக்கு வந்து ஒரு சயின்ஸாக தான் நான் சிம்டமாக தான் பார்க்குறேன். யூனிவர்ஸ் வந்து பெரிய லாட்டரி வின்னை கொடுக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் அந்த மணியை வந்து நான் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்த்டே ஒரு ஆஃபீஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்டு கொடுப்பாங்க. ஒரு கோல்டு ப்ரெசன்டேஷனு, இல்லைனா வந்து ஒரு ஐஃபோன், அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஃபோன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு தடவை பண்ணியிருக்கோம். என்னென்னா எல்லோரும் காசு போட்டு சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இயரிங்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் கோல்டு அந்த மாதிரிலாம் கிஃப்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாபில் வந்து சடனாக வந்து ப்ரொமோஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் நர்ஸாக சேர்றப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸாக ஆகுறதுக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம எப்படியும் இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து தான் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயரில் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிடுச்சு, ஸ்டாஃப் நர்ஸாக ஆகிட்டேன். இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு யூனிவர்ஸோட சைன் தான். ஏன்னா வந்து நான் வந்து நினச்சே பார்க்கல 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஸ்டாஃப் நர்ஸாக ஆகும் அப்படின்னு சொல்லி என் மைண்டை தெளிவாக வச்சுருந்தேன். சடனாக பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்லேயே வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. எனக்கு ஷாக்கு. கண்ணில் அவ்வளோ அழுக. கோயிலில் போய் வேணேன், யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னேன், என்னென்னவோ பண்ணேன். அந்த டைமில் ஹாப்பினஸ் தாங்க முடியாமல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது மிராக்கிள்ஸ் வந்து வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல்ஸ் வீடியோக்கு வந்துட்டோம். நம்ம இந்த சயின்ஸில் உங்களுக்கு எந்த சயின்ஸ் வந்து வந்திருக்கு, நீங்கள் எந்த சயின்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். Love you all. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சி லைக் பண்ணால் தான் இது நிறைய பேருக்கு வந்து போய் சேரும் இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க. இதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமே இன்னும் நான் வந்து நிறைய வந்து என்னோடய ஃப்யூச்சரில் வந்து ஃபினான்ஷியலாக நானும் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வந்து தான் இப்போ வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை சஜஷன் சொல்லுங்கள். அதுபடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். ஐ லவ் யூ ஆல்.